கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி 4 சிந்தைகள். 1. ஒரே சிந்தை. பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒரே சிந்தை, எல்லோருக்கும் ஏக சிந்தை, ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். அதனால் இங்கே பவுல் சந்தோஷப்படுகிறார். 2:12 நான் சமீபமாய் இருக்கும் பொழுதும் தூரமாய் இருக்கும் பொழுதும் பயத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி என்றால் ரட்சிப்பின் அந்த சிந்தை எப்பொழுதும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். 2. தாழ்மையின் சிந்தை. பிலிப்பியர் 2:5-8 வரை இது இயேசுவின் சிந்தை. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமைக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. பாருங்கள் எவ்வளவு தாழ்த்துகிறார். மரண பரியந்தம் சிலுவையில் தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட தாழ்மை, நம்முடைய மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது தாழ்மையின் சிந்தை. 3. ஆவிக்குரிய சிந்தை. பிலிப்பியர் 2:12, 14, 15 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். யார் தேறினவர்கள்? அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறார்களே, அவர்களே அந்த ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள். 4. பாதுகாப்பான சிந்தை. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரனே, உண்மையுள்ள, ஒழுக்கமுள்ள, நீதியுள்ள, கற்புள்ள, அன்புள்ள, நற்கீர்த்தியுள்ள, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்திப்போம். இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கும் பொழுது நம் இருதயத்திலே அமைதி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், கவலைகள் எல்லாம் மாறும். நாம் ஒரு பாதுகாப்பான நிலையை உணர்வோம். இதுதான் பாதுகாப்பான சிந்தை. ஆகையால் நம் உள்ளத்தை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம் சிந்தையை மாற்றுவார்.